வணக்கம். செய்திச் சுருக்கம். 11 குற்றச்சாட்டிலும் ஞானசேகரன் அவுட். தீர்ப்பின் முக்கிய அம்சமே இதுதான். அரசு தரப்பில் வாதாடிய வக்கீல் பரபரப்பு பேட்டி. தமிழகத்தையே உலுக்கிய சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று முக்கியமான தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. மாணவியை சீண்டிய அரக்கன் ஞானசேகரன் குற்றவாளி என்று சென்னை மகளிர் சிறப்பு கோர்ட் தீர்ப்பு கூறியிருக்கிறது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வாதாடிய வக்கீல் மேரி ஜெயந்தி ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதாக சொன்னார். இந்த எதிரி ஞானசேகருக்கு எதிரான 11 குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு 11 குற்றங்களுக்கும் அவர் தகுதியுள்ளவர் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருச்சு. அவர் மீது 11 குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சுமத்தப்பட்டன. 11 குற்றங்களையும் அவர் அரசு தரப்பு அதை நிரூபித்து சாட்சியங்கள், ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லா மூலமாகவும் அது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது. அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கிறத 2ஆம் தேதி வெளியிடப்படும், 2/6 அன்றைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு. இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அவர் தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ, ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னார். அரசு தரப்பில் அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் 2/6 அன்னைக்கு தெரிய வரும். தேங்க்யூ. 2/6 அன்னைக்கு டீட்டெயில்டாக சொல்லலாம். தண்டனை விவரம் தெரிகிற வரைக்கும் வழக்கினுடைய தன்மை, வழக்கினுடைய மற்ற விவரங்களை இன்றைக்கு சொல்ல முடியாது. 2/6 அன்னைக்கு சொல்லலாம். ஞானசேகரன் பாலியல் வழக்கில் விடை கிடைக்காத கேள்விகள். இபிஎஸ் கிடுக்குப்பிடி. தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் குற்றவாளி என அறிவித்தார். மேலும் தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் அதிமுக தொடர்ந்து போராட்டம் நடத்தி மாணவியின் குரலாக மக்கள் மன்றத்தில் ஒலித்து வந்த தொடர் முன்னெடுப்புகளின் ஊடாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இருப்பினும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன்? விடுதலை மற்றும் மீண்டும் கைதுக்கு இடையில் என்ன நடந்தது? ஞானசேகரன் வீட்டு படுக்கையறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன்? எஸ்ஐடியில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன்? உயரதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம்? இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது. வழக்கு விசாரணையின் முதற்கட்டம் முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக ஸ்டாலின் அரசின் காவல்துறை அவசரமாக பிரஸ் மீட் கொடுக்க வேண்டும்? யாரை காப்பாற்ற இந்த வேகம்? பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. காலம் மாறும், காட்சிகள் மாறும். விரைவில் அதிமுக ஆட்சி அமையும். அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார். சாரை காக்கும் சார்களையும் உடன் ஏற்றி அவர்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவர் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். 1000 தடைகள் வரினும் அறமே வெல்லும். ஞானசேகரன் வழக்கில் பாஜக கருத்து. தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவித்தார். மேலும் தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை மனதார வரவேற்று மகிழ்கிறேன் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அறிக்கையில் கூறியிருப்பதாவது:
தமிழகத்தையே உலுக்கிய சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் அறிவாலயத்தின் உடன்பிறப்பான ஞானசேகரன் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்திய சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை மனதார வரவேற்று மகிழ்கிறேன். பெண்களின் மீது வன்முறை ஏவுபவர்கள் அரசியல் பின்புலமும் பணபலமும் கொண்டவர்களாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ள இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நம்பிக்கையையும் புத்துணர்வையும் அளிக்கும் என்பதில் ஐயமில்லை. பெண்கள் தைரியமாக தங்களுக்கு நேரும் கொடுமைகள் குறித்து புகார் அளிக்கவும் இதுபோன்ற தீர்ப்புகள் துணை நிற்கும். அரசியல் ரீதியாக எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே தனது முழு விவரத்தை வெளியிட்டு பழி வாங்கினாலும் மனம் தளராது நீதிக்காக போராடி என்று அதில் வெற்றி கண்டுள்ள அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எனது பாராட்டுகள். அதற்கு துணை நின்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நீதிமான்களுக்கும் எனது வாழ்த்துகள். 1000 தடைகள் வரினும் அறமே வெல்லும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நடத்திய திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும். இதுபோன்ற குற்றங்கள் மீண்டும் நடக்காதபடி நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மீனவ சமுதாய மாணவர்கள் கல்வியில் முன்னேற நடவடிக்கை. முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. சென்னை திருவொற்றியூரில் 272 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட சூறை மீன்பிடி துறைமுகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து பேசினார். மீனவர்கள் நலனை காக்கிறதோட நம்ம மீனவருடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் நாம தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடந்த ஏப்ரல் 2ஆம் நாள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கச்சத்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவருடைய எண்ணங்களுக்கு அது நிரந்தர தீர்வாக அமையும். மீனவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற அரசான், ஆதரவை கரம் நீட்டக்கூடிய அரசான் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்னல்களை எல்லாம் தீர கச்சத்தீவை மீட்கிறது தான் ஒரே வழி. மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் 60 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகள்ல 518 கோடியே 53 லட்சம் ரூபாய்க்கு நிவாரண தொகை வழங்கப்பட்டிருக்கு. இப்படி மீனவருடைய நலனுக்காக தமிழ்நாடு அளவுக்கு எந்த மாநிலமும் இதுவரை இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சதில்லை. இத என்னால நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக நான் சொல்ல முடியும். இன்னும் சொல்லுகிறேன், மீனவர்களை நலனுக்காக இன்னும் செய்ய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மீனவருடைய வாழ்க்கை அல்லல் நிறைந்துதான் இருக்கக்கூடாது. உங்களுடைய தொழில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த தொழில் எதிர்காலத்திற்கும் பயனளிக்கக்கூடிய தொழிலாக இருக்கு என்றுதான் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கல்வி அறிவுதான் எல்லோரையும் கரை சேருவதற்கான கலங்கரை விளக்கம். அதனாலதான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் இந்திய குடியுரிமை பணியில சேர நினைச்சா அவங்களுக்கு பயிற்சி தர முடிவெடுத்து இந்த ஆண்டு மட்டும் 39 மீனவ மாணவர்களுக்கு 5,20,000 ரூபாய் செலவுல பயிற்சி தந்திருக்கிறோம். இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா சமூக மக்களும் முன்னேறணும்னு எல்லாருக்கும் சம அளவில் சம வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். திட்டங்களை உருவாக்கி தருகிறோம். எனவே திராவிட மாடல் அரசோட திட்டங்களை மீனவ சமுதாயத்துடைய மக்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில்
அன்போடு கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியும் பெருமையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவேகாவினர் மீது தாக்குதல், சீமான் கண்டனம். சென்னை வியாசார்பாடி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிய தவேக நிர்வாகிகளை போலீசார் தாக்கியதாக அக்கட்சித் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்தார். ஆனால் தாக்குதல் நடத்தவில்லை என காவல்துறை மறுத்தது. இந்நிலையில் தவேக நிர்வாகிகள் மீதான தாக்குதல் எதேச்சதிகாரத்தின் உச்சம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது என்ன தேச குற்றமா? அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் முதல் அரசு அதிகாரிகள் வரை அனைவருமே மக்களுக்கு தொண்டு செய்யும் சேவகர்கள்தான். திமுகவின் இந்த அட்டூழியங்களை மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உடனடியாக தவேக பெண் நிர்வாகி மீது தாக்குதல் நடத்திய போலீசார் மீது அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். ராஜ்யசபா எம்பி ஆகிறார் கமல், திமுக வேட்பாளர்களும் அறிவிப்பு. தமிழகத்தில் மொத்தமுள்ள 18 ராஜ்யசபா எம்பிக்களில் 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை 24 முடிவடைகிறது. திமுக எம்பிக்கள் வில்சன், சண்முகம், அப்துல்லா, மதிமுக வைகோ, பாமக அன்புமணி, அதிமுக சந்திரசேகர் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது. இதற்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடத்தப்பட்டு அன்று மாலையே ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என இந்திய தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்க 34 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேண்டும். திமுக கூட்டணிக்கு 159, அதிமுக கூட்டணிக்கு 75 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இதனால் திமுகவுக்கு 4 எம்பிக்களும் அதிமுகவுக்கு 2 எம்பிக்களும் கிடைக்கும். திமுகவுக்கு கிடைக்கும் 4 எம்பிக்களில் ஒரு இடம் கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 இடங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது. திமுக சார்பில் பி. வில்சன், சிவலிங்கம், ருக்கையா மாலிக் என்கிற கவிஞர் சல்மா ஆகியோர் போட்டியிடுவார்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோல் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று நடந்த நிர்வாகக் குழு செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கமல்ஹாசனுக்கு திமுக கூட்டணி கட்சியினரும் ஆதரவு வழங்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். முருகன் மாநாடு முன்பே மக்கள் எழுச்சி, இந்து விரோதிகளுக்கு பாடம் சொல்லும். மதுரையில் குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி சார்பில் ஜூன் 22ஆம் தேதி நடக்க உள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அறுபடை வீடுகள் உள்ளிட்ட முருகன் கோவில்களை சீரமைக்க வலியுறுத்தியும் முருக பக்தர்களை ஒன்று திரட்டவும் முயற்சிகள் நடக்கிறது. முருக பக்தர்கள் மாநாடுக்கான அடிக்கல் பூமி பூஜை மதுரை வண்டியூரில் நடந்தது. தொடக்கத்தில் கோபூஜை நடந்தது. பின்னர் 6:58 மணிக்கு தொடங்கிய பூமி பூஜையில் முகூர்த்த கால் நாட்டப்பட்டது. விழாவில் அமைக்கப்பட்ட மாநாடு கட்டமைப்பின் மாதிரியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், கேசவ விநாயகம் பார்வையிட்டு கேட்டறிந்தனர். தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டை அண்ணாச்சி மாநில இந்து முன்னணிய தலைவர் அண்ணாச்சி காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இன்றைக்கு கால்கோள் விழா நடந்திருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டை இந்து முன்னணி அமைப்பினர், அப்பிறகு யாரெல்லாம் எப்படி வர வேண்டும் என்பதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் பொறுப்பாளர் அனைவரும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 5 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்து காலத்துக்கு முன்னாடியே அறுபடை வீடுகளுடைய கோயில் அமைக்கப்படுகிறது. அந்த அறுபடை வீடுகளுள்ள கோயில் எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கண்காட்சியில் அமைக்கப்பட்டு அந்த ஒரு வாரம் முழுவதும் பக்தர்கள் வந்து பார்த்துவிட்டு ஜூன் 22ஆம் தேதி அதற்கான நிகழ்வு 3 மணிக்கெல்லாம் சரியாக ஆரம்பித்து 8 மணிக்கு முடிகிற மாதிரி மாநாட்டை அண்ணாச்சி காடேஸ்வர சுப்பிரமணியம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்களுக்கு 3 இடங்களில் தோரண வாயில் வழி அமைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கைகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலாக இருக்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஏற்கனவே அரசாங்கம் ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். ஆனால் இந்த மாநாடு என்பது இது முழுமையான பக்தியில் உள்ள மாநாடாக அமையும். மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து நாட்டிலிருந்து பக்தர்கள் வருகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது முழுக்க முழுக்க பக்தி மாநாடு. இது அரசியல் கிடையாது.
இது முழுக்கும் பக்தர்களுக்காக ஏற்பாடுகிற மாநாடு. இம்மாநில இந்து முன்னணியினுடைய சார்பாக அண்ணாச்சி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கார். கிட்டத்தட்ட இந்த இடத்துல 5 லட்சம் மக்கள் வருவாங்க அப்படி எதிர்பார்க்கிறோம். இதற்காக இந்து முன்னணி, இந்து இயக்கங்கள், இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த இந்துக்கள், ஆன்மீக பெரியவர்கள், மடாதிபதிகள், இது மாதிரி பல்வேறு அரசியல் சார்ந்தவர்களையும் சந்திச்சு கூப்பிட்டுருக்கோம், அழைப்பு கொடுத்துருக்கோம். அவரெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கின்றோம். அதனால் இந்த இடத்துல 5 லட்சம் பேரும் எப்படி சென்னிமலையில் கந்த சஷ்டி கவசம் ஈற்றின இடம் சென்னிமலை. அந்த சென்னிமலைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே எப்படி இந்து எழுச்சி உருவாச்சோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 5 லட்சம் மக்களும் ஒரே நேரத்தில் இங்கே கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படி ஒரு ஏற்பாடாக இருக்குது. அதுக்கு பின்னாடி திருப்பரங்குன்றத்திலையும் ஒரு இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய திருப்புமுனை வரும் அப்படி இன்றைக்கி ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு நிறைய தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கின்றது. அரசியல் மாற்றம் கூட வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிக்காரர்களுமே இந்த முருக பக்தனுடைய மாநாட்டை எதிர்நோக்கி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நாமளும் சில அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அழைப்புகள் கொடுத்துருக்கோம். நீங்கள் தான் கேட்கணும்னா கேட்கலாம். எல்லா பகுதியிலுமே வேல் வழிபாடு நடக்குது. முருகருக்கு வேல், அந்த வேல் வழிபாடானது எல்லா பகுதியிலுமே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இடங்கள்லையுமே 500 பேர் 1000 பேர் அந்த மாதிரி வேல் வழிபாட்டில் கலந்துக்கிறாங்க. எல்லாருமே வரணும் அப்படின்னு வாகன ஏற்பாடுலாம் இப்போ இருந்தால் நடந்துட்டு இருக்குது. நிறைய இடங்களில் வாகன ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம், தேசத்துக்கு விரோதமான அரசாங்கம். அதனால தான் இந்த தேசிய கொடியை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் தேசிய கொடி எடுத்துகிட்டு போகிறக்கு கூட இந்த அரசாங்கமானது தடை செய்து இடைஞ்சலாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாநாடு ஒரு விடிவை ஏற்படுத்தும், பாடம் சொல்லும்.